அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. எல்லோரும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வெண்பாகரம் டெஸ்ட் பேட்ச் மாணவிகள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதினால நல்லா தெளிவாக முழுசாக பார்த்துருணும் நீங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். தொல்லியல் எப்படின்றது இது யார் பண்ணோம் அப்படின்னா ஏஎஸ்ஐ சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் நிறுவனம். இந்தியாவில் எங்கெல்லாம் ஒரு பழமை வாய்ந்த பொருட்களோ இடங்களோ இருந்தால் அதை ஆராய்ச்சி பண்ணி அதோடைய காலம், அவருடைய பண்பு, அவருடைய வரலாறை பற்றி சொல்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அப்படி இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான பணியாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சான்றுகள் எடுத்துக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள், செப்பேடு, இலக்கிய சான்றுகள், அயல்நாட்டு குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதை படித்து அதை ரிசர்ச் பண்ணி அங்கே வாழ்ந்த மக்களுடைய வரலாறை பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க. இதான் தொழில் கண்டுபிடிக்கக்கூடிய ஏஎஸ்சியுடைய முக்கியமான வேலை. சரிங்களா? இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஸோ சோர்ஸஸ், மக்கள் பழங்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான சோர்ஸ் எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்வெட்டு சான்றை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னா முதல் முக்கியமாக பார்க்குறது நம்ம சங்ககாலத்தை சேர்ந்த, சங்ககாலம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிமு 300 முதல் கிபி கரெக்டாக சொல்கிறோம் 200 இது சங்ககாலம். ஸோ இங்கே வாழ்ந்த மக்களை பற்றி பார்க்குறது தான் சங்ககாலம். இந்த தமிழ் சமுதாய வரலாறு. அதுக்கப்புறம் கலப்பரில் வந்துடுவாங்க, அடுத்தடுத்த மன்னர்கள் வந்துடுவாங்க. ஸோ இந்த காலத்தை தான் நான் என்ன பண்ணுறோம், நம்ம அங்கே கிடைச்ச கல்வெட்டுக்கள், செப்பேடுகளை பற்றி என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதிகும்பா கல்வெட்டு. ஸோ இந்த கதிகும்பா அப்படின்னா யானை குகை அப்படின்னு பொருள். என்ன பொருள்? யானை குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் யானை குகை. எங்கே இருக்குது சார் அப்படின்னா உதயகிரி இருக்குது. உதயகிரியில் ஒடிசா மாநிலத்தில் தான் இது இருக்குது. சரிங்களா? இந்த பகுதி ஆண்ட அரசன் பார்த்தீங்கன்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். ஸோ தலைநகர் கேபிட்டல், அங்கே கலிங்க நாடு கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா சிசுபால்கர்னு சொல்லுவாங்க. சிசுபால்கரை ஆட்சி பண்ண தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ண மன்னன் தான் காரவேலன். ஸோ இவன் செதுக்கியது தான் இந்த அதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப முக்கியத்துவம். என்ன முக்கியத்துவம்னா தமிழகத்திற்கு வெளியே உள்ள மிக முக்கியமான சான்றாகும். தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிறது வேற, தமிழ்நாட்டுக்கு வெளியில் அது ஒரிசாவில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு, நம்மளை பற்றி சங்காலத்தை பற்றி கிடைக்கக்கூடிய கல்வெட்டு தான் இந்த அதிகும்பா கல்வெட்டு. என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேச கூட்டமை பற்றி பேசுகிறாங்க. அதனால் தமிழ் தேச கூட்டமைப்புனா சேர சோழ பாண்டியரை பற்றி தெளிவாக என்னது சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இக்கல்வெட்டு தமிழ் தேச கூட்டமை பற்றி குறிப்பிடுகிறது. இதன் மூலம் சங்ககால மூவேந்தர்கள் வடநாட்டு அரசர்களும் இணையாக வலிமையோடு திகழ்ந்து நிறுவனமாகிறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான கல்வெட்டு பார்த்துங்க. அடுத்து அசோகரின் பேராணைகள். அசோகர் மௌரிய சாம்ராஜ்யம் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு மன்னர். மௌரியர் 261 ஒரு கலிங்க போரில் சண்டை போட்டிருப்பார். அதுக்கப்புறம் மௌரிய பௌத்த மத தலைவி போரை வேணான்னு சொல்லி போயிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்கார் நம்மளை பற்றி? ஸோ அசோகர் மௌரிய பேரை சேர்ந்த ஒரு அரசர். அவருடைய பாறை அரசாணைன்னு சொல்லுவாங்க. அந்த பாறையில் அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அரசாணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெஜெட், கவர்மெண்ட் ஆர்டர், ஜியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் அதில் 2 மற்றும் 13ஆம் பாறைகள் நம்மளை பற்றி பேசுது, சங்காலத்தை பற்றி பேசுது. சரியா? அசோகரிய மௌரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட சுதந்திர அரசுகளான தமிழகத்தின் சேர, சோழ, பாண்டியர் மற்றும் சத்தியபுத்திரர். இந்த சத்தியபுத்திரர் யாருன்னா அதிகமானதான் சத்தியபுத்திரன்னு சொல்லுது. அரசியலை பற்றி குறிப்பிடுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கூற்றுல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அசோகர் கலிங்கநாட்டை சேர்ந்த மௌரிய பேரை சேர்ந்த அசோகர் நம்மளை பற்றி மூவேந்தரை பற்றி பேசுகிறாரு. அப்போ எதில் சொல்கிறாரு? 2ஆம் மற்றும் 3ஆம் பாறை ஆணை என்னது, அது ஒரு ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி அவங்களுடைய அரசாணைலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அசோகரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஏ வேல்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஹச்ஏ வேல்ஸ் என்ன சொல்லிட்டு பாரு, இவர் ஒரு நட்சத்திரத்தை போல் மின்னுகிறார் அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? நம்ம பார்த்த கல்வெட்டில் ஒன்று பார்த்தோம், இப்போ அசோகருடைய பேராணைகள் பார்த்தோம். என்ன பார்த்துட்ருக்கோம்? சங்க காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க அதுக்கான சான்றுகளை பார்த்துட்ருக்கோம். அடுத்து புகழூர் கல்வெட்டு. ஸோ புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குது? போலிமலை, கரூர் மாவட்டம். கரூன்றது அப்போ ஒரு வஞ்சின்னு சொல்லுவாங்க. அது சேருடைய தலைநகரமாக இருந்த போது தான் அந்த புகழூர் கல்வெட்டு. அங்கே என்ன கிடச்சிருக்கு? போலிமலையில் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா சமணத்துறவிகளுக்காக செய்யப்பட்ட சமண கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சமணத்துறவிகள் யார்? மகாவீரர்களே அவருடைய கொள்கைகளை பின்பற்றியவர் தான் அந்த சமணத்துறவிகள். என்ன சொல்லுது? சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி பேசுது.
செல்லிப்பெரும்புரை செல்லிப்பெரும்புரை வாரிசுகள் கோ ஆதன் செல்லிரும்புரை பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ பற்றி தெளிவாக குறிப்பிடுது. சரியா? யாரை பற்றி? சேரரை பற்றி சொல்கிறதான் கல்வெட்டு. அதான் சொன்னேன்ல, இந்த கரூர்ன்றது சேரோடைய கேபிட்டல். சரியா? அங்கே இருக்கக்கூடிய சேரமனுடைய 3 தலைமுறை பற்றி பேசுது. செல்லிரும்புரை வாரிசுகள் கோ ஆதன் செல்லிரும்புரை பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ பற்றி தெளிவாக பேசுது அந்த புகழூர் கல்வெட்டு. சரியா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஒரு கல்வெட்டு அதிகமாக கல்வெட்டு பார்த்தோம். அடுத்த அசோகரின் பேராணை, இப்போ புகழூர் கல்வெட்டு பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து மாங்குளம் கல்வெட்டு. இந்த மாங்குளம் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இதுவரை கண்டறியப்பட்ட கல்வெட்டிலேயே மிக பழமையான கல்வெட்டு. எப்படி? மிக பழமையான கல்வெட்டு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாருங்க, மதுரைக்கு அருகிலுள்ள மாங்குளம் அப்படின்ற மலையில் மீனாட்சி படுத்தின இந்த கல்வெட்டு கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துல இந்த வடிவங்கள். தமிழ் பிராமி எழுத்துனா எந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் பிராமினா? நான் சொன்னேன்ல, சங்க காலம் கிமு 300 முதல் கிபி 200 வரை சங்க. இதில் எழுதப்பட்ட காலம் தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் தான் ரொம்ப பாடுபட்டிருக்காரு. இந்த எழுத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அந்த எழுத்து வடிவம் இப்படித்தான் இதான் சொல்ல வரும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டுன்னு சொல்லி ஸ்கூல் புக்கு கண்டென்ட் இருக்கும். ஐராவத மகாதேவன் தான் தமிழ் பிராமி எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரும் பங்காற்றினார் என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரியா? சரி, யாரை பற்றி சொல்லுதுன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் அவர் சமகாலத்து சமணத்துறவிகளை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டிய நெடுஞ்செழியன் மற்றும் அவர் சமகாலத்து சமணத்துறவிகளை பற்றிய குறிப்பிடுகிறது. முக்கிய குறிப்பு சொன்னேன் இல்லையா? இதுவே தமிழ்நாடு எழுதப்பட்ட மிக பழமையான கல்வெட்டாகும். காலம் பாருங்க, கிமு 2ஆம் நூற்றாண்டு. அப்போ மிக பழமையான கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். கூற்றுலையோ இல்லை நேரடியான கொஸ்டின் என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து அழகர்மலை கீழவளவு கல்வெட்டு. இது என்ன சொல்லுதுன்னா வணிகர்களை பற்றி பேசுவது. இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எங்கே இருக்குது? மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு குகை வசிப்பிடமாக இருக்குது. சமணர் படுக்கை செதுக்கப்பட்டுள்ள தமிழ் பிராமி எழுத்துக்களில் கிடைச்சிது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் முக்கியத்துவம். என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சங்ககாலத்து வணிகர்கள் பொதுமக்கள் மற்றும் மன்னர்கள் சமணத்துறவிகளுக்கு புகைப்படுக்கையில் தானமாக வழங்கியது பேசுது. சரிங்களா? இது இந்த வணிகர்ன்ற வார்த்தையே இந்த இடத்துல முதல்ல பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த கல்வி வணிகரை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ வணிகர் பேசுகிறது, வணிகன்ற வார்த்தை இங்கே தான் வரும். வணிகர் பொதுமக்கள் மற்றும் மன்னர்கள் சமணத்துறவிகளுக்கு புகைப்படுகைகளை தானமாக வழங்கியிருக்காங்க. தர்மம் பண்ணியிருக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த காலத்தில் சங்க காலத்தில் வணிகம் நடந்ததுக்கான சான்று என்ன பண்ணலாம் எடுக்கலாம். இதுவே ஒரு கூட்டுறா கேட்கலாம். சரிங்களா? வணிகளை பற்றி பேச இப்போ வணிகர்கள் ஒருத்தர் இருந்திருக்காங்க, ட்ரேடு பண்ணியிருக்காங்க, இறக்குமதி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்றத இந்த அழகுமலை கீழவளவு கல்வெட்டை பற்றி என்ன பண்ணிக்கலாம் பேசியிருக்கலாம். இந்த இடத்துல அதை கொடுக்கல நான். ஆனால் வணிகரை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம். இந்த கல்வெட்டு வணிகர்கள் பிள்ளைங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கும். சரி, அது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த கல்வெட்டை பொறுத்தளவுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செப்பேடு. கல்வெட்டுக்கும் செப்பேடுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு முழுக்க ஒரு அரசாணை தான் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் ஜிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமாக இருக்கும். ஆனால் செப்பேடை பொறுத்தளவுக்கு கொடை, அதாவது தானமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொடை அதிகம், நிலங்கள் சம்பந்தப்பட்ட கொடைகள் அதிகமாக இருக்கும். கல்வெட்டுக்கள் ஒரு சுவத்துலையோ பாறையிலையோ அது டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. செப்பேடு ஒரு செம்பு தகடு, தாமிர தகடு என்ன பண்ணியிருப்பாங்க எழுதி வச்சுருப்பாங்க. காலப்போக்கில் சேதமடைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இவை பெரும்பாலும் பிராமணர்களுக்கோ புலவர்களுக்கோ அல்லது கோயில்களுக்கோ மன்னர்கள் வழங்கிய நிலக்கொடைகளை பற்றிய விவரங்களை கொண்ட வரலாற்று ஆவணங்கள் தான். நல்லா கவனிக்கணும், ஆவணங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தொடக்க பகுதி சமஸ்கிருதத்திலும் கொடை பற்றிய விவரங்கள் அடங்கிய பகுதி தமிழிலும் இருமொழி வடிவிலும் எழுதப்பட்டிருக்கும். இந்த செப்பேடுகள் இவ்வளோ கூற்றுகளை கேட்டாங்கன்னா புரிஞ்சு வச்சுக்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 செப்பேடு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேள்விக்குடி செப்பேடு. பிற்கால பாண்டிய மன்னனான நெடுஞ்சடையான் பராந்தகன், அதாவது முதலாம் வரகுணன்னு சொல்லுவாங்க, கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் காலத்தில் வெளியிடப்பட்டது தான் இந்த செப்பேடு. மதுரைக்கு அருகிலுள்ள வேள்விக்குடி, அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஒரு பாயிண்ட் நான் கொடுக்கல, நான் சொல்கிறேன். வேள்விக்குடி செப்பேடு இந்த கடுங்கோன் களப்பர்களை வென்றார் அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த வேள்விக்குடி செப்பேடில் இருக்கும். யார்? கடுங்கோன் யாரை வென்றாரு? களப்பரர்களை வென்ற செய்தியுமே இதில் கொடுத்துருப்பதா சொல்கிறாங்க. அடுத்து சங்ககால பாண்டிய மன்னனா பல்யாகச்சாலை
முதுகுடி பெருவழுதி வேள்விக்குடி என்ற கிராமத்தை ஒரு பிராமணருக்கு கொடையாக வழங்கியதை இது உறுதிப்படுத்துகிறது. ஒரே ஒரு பிராமணருக்கு இந்த வேலுக்குடி கிராமத்தை என்ன பண்ணிருக்காரு, கொடையாக கொடுத்துருக்காரு இந்த வேலுக்குடி செப்பேடு. அடுத்து சின்னமனூர் செப்பேடு. பிற்கால பாண்டிய மன்னனா 3ஆம் ராஜசிம்மன் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் வெளியிடப்பட்டதான் இருந்தது. இது வந்து உத்தமவாளியார் சின்னமனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கு. பெரிய சின்னமனூர் செப்பேடுகள், சிறிய சின்னமனூர் செப்பேடு என்று இரு தொகுப்புகள் என்ன பண்ணுறாங்க இங்கே வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான பகுதி ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, மதுரை தமிழ்ச்சங்கம் பற்றிய குறிப்பு என்ன இருக்குது இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு தகவல், பொதுவாக வந்து மதுரையில் ஒரு திருவிழா நடக்கும், சித்திரை திருவிழா. வைணவர்களும் சைவர்களும் இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்ற செய்தியும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வைணவர்களும் சைவர்களும் எப்பவுமே எதிர் துருவமாக இருப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, இது திருமாலா சிவனா விஷ்ணுவா சிவானான்னு ஒரு போட்டி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி எப்பவுமே எதிர் துருவமாக தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே இணைந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது மதுரை சித்திரை திருவிழா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்தியுமே இந்த சின்னமனூர் செப்பேடில் இருக்குன்றது தகவல் இருக்கு. சரியா? ஸோ 2 செப்பேடுகள் போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாணய சான்றுகள். பொதுவாக நாணயங்கள் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பண்டமாற்றுக்கு முறைக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான் அந்த நாணயங்கள். ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாங்க, அங்கே தரம் இல்லை, அதுக்கான இது இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, நாணயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்தந்த காலங்களில் மன்னர்கள் வெளியிட்ட நாணயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க குறியீடு வச்சு என்ன பண்ணலாம், இவங்க இந்த காலத்தை வெளியிடப்பட்டது இது சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்க போகிறது வந்து மூவேந்தருடைய சங்ககால நாணயங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கரூர், போடிநாயக்கனூர் 2 என்ன பண்ணியிருக்காங்க, நாணயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன சின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நாணயங்கள் ஒரு புறத்தில் மூவேந்தருடைய அரசு முத்திரைகளான சேரருடைய வில்லம்பு, சோழர்களின் புலி, பாண்டியனுடைய மீன்னா இரட்டை மீன். இப்போ நம்ம இரட்டை மீன் படிச்சுட்டு இருக்கோம். இரட்டை மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. நாணயங்களின் மறுபுறத்தில் அந்தந்த அரசர்களுடைய பெயர்கள் அல்லது உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த நாணயங்கள் எதுக்கு, நம்ம வந்து தொழிலில் ஒரு சான்றா நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ரோமானிய நாணயங்கள். இப்போ இருக்கக்கூடிய இத்தாலி, ரோம், அங்கே நம்மளுடைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு, இல்லை அது நாணயங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. அது நம்ம ரோமாவரிக்கும் தமிழர்களுக்கும் ஒரு வணிகம் இருந்ததுக்கான முக்கியமான சான்றாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கண்டறியப்பட்ட இடங்கள் கோயம்புத்தூர் மண்டலத்தில் கூடிய வெள்ளலூர் மற்றும் பேரூர் பகுதியில், கரூர் மற்றும் கடலோர துறைமுகமான அழகன்குளத்தை என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். அழகன்குளம் எங்கே இருக்குது, ராமநாதபுரம் இங்கே இருக்குது, ராமநாதபுரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க இதில், ரோமாபுரி மக்கள் வணிகர்கள் தமிழகத்தில் வணிகம் பண்ணியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறோம். நாணய வகை, ரோமாபுரி பேரரசின் மதிப்புமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நாணய குவியல்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்று உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மிளகு இது யவனப்பிரியான்னு சொல்லுவாங்க. அதனால் யவனப்பிரியா யவனர்கள் யாரை சொல்லுவாங்க, கிரேக்கர்களையும் ரோமாபுரிகளையும் யவனர்கள் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப விருப்பமானது இந்த மிளகு. இந்த மிளகு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. நறுமணப் பொருட்கள் மற்றும் வெள்ளி ஆடைகளுக்கு ஈடாக ரோமாபானியர்கள் தங்களது தங்கத்தை வாரி வழங்கியதை இந்த நாணயங்கள் உறுதிப்படுத்திக்கின்றன. எப்படி அகநானூறு சொல்லுதோ, அகநானூறு வந்து கப்பலாக கொண்டு வந்து தங்கத்தை கொடுத்து மிளகை வாங்கிட்டு போனாங்க நம்ம படிக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த நாணயங்கள் வந்து தங்கத்தை குவித்து மிளகையும் நறுமணப் பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் சார், ஏன் தங்கத்தை வந்து கப்பலாக கொடுக்குறாங்க அப்படின்னா, மிளகு வந்து நம்மளுக்கு உணவில் ஒரு பொருள், ஆனால் ஐரோப்பிய கண்ட்ரீஸில் வந்து மிளகு ஒரு அத்தியாவசிய பொருள். நம்மளுக்கு அத்தியாவசியம்தான், ஆனால் அவங்களுக்கு உயிர் வாழக்கூடிய அத்தியாவசிய பொருள் இருந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கண்ட்ரீஸில் 6 மாதம் வந்து உழவு தொழிலும் வேளாண்மை தொழிலும் 6 மாதம் உழவு தொழில் பார்க்க மாட்டாங்க. 6 மாதம் உழவு தொழில் பார்ப்போம், 6 மாதம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 6 மாதம் எப்படி இருக்குன்னாங்க, முழுக்க வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும், விவசாயத்துக்கு ஏற்ற காலநிலை அங்கே இருக்காது. அப்போ 6 மாதம் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உணவுப் பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்னா பதப்படுத்தணும். ஏன்னா 6 மாதம் பனிப்பொழிவு, அப்போனா உணவு உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உணவை பதப்படுத்துறதுக்கு ஸ்பைசஸ், மிளகு வேணும், நறுமணப் பொருட்கள் வேணும், முக்கியமாக மிளகு வேணும். அப்படி பதப்படுத்த முடியல அப்படின்னா அப்போ 6 மாதம் உணவுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ உயிர் வாழ்வது தங்கத்தை விட எனக்கு மிளகு தான் முக்கியம் நம்ம சொல்கிறான்.
எவனா கிரேக்கர் எவனா பிரியமாக அதை வாங்குறாங்க, தங்கத்தை வந்து கொட்டிட்டு போய் நம்மள வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த செய்தியாக சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க. சரியா? சரி, நம்ம நாணயங்கள் 2 பார்த்துருக்கோம். அடுத்து இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்று பொதுவாக வந்து நம்ம சங்ககாலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம டைரெக்டாக படித்து தெரிஞ்சுக்கிறது இலக்கியம் தான் நம்மளுக்கு பெரிய உதவும். கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் கூட டிரான்ஸ்லேட் தேவைப்படும். ஆனால் இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்குன்றதும் நம்ம தகவல். அப்படி பார்க்கும்போது தொல்காப்பியம், ஆசிரியர் தொல்காப்பியர். இது தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். இது இலக்கண நூல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இலக்கிய நூல் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ சங்க காலத்தில் இலக்கியங்கள் அதிகமாக இருந்திருக்கு, அதுக்கு ஒரு இலக்கண நூல் கொடுத்துருக்காங்கன்னா தொல்காப்பியம். புரியுதா நான் சொல்கிறது? இது இலக்கண நூல்னா அப்போ இதுக்கு முன்னாடி இலக்கிய நூல் ஒன்று இருந்திருக்கணும்ல. அப்போ எவ்வளோ தொன்மையான தமிழ் இலக்கியங்களை படைச்சிருக்குன்றது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எழுத்து ஒரு இலக்கியம் சார்ந்த வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முக்கிய குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்நூல் எழுத்து சொல் இலக்கணத்தோடு பொருள் இலக்கணத்தையும் கூறுவதால் சங்ககால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை, 5 நிலங்கள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மற்றும் அவர்களின் வாழ்வியல் நெறிகளை தொகுத்து அறிய உதவுகிறது. தொல்காப்பியத்தை படித்தோம்னா முதல் 2 அதிகாரம், அதாவது எழுத்து சொல்லு வந்து நம்ம இலக்கணத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளை படிக்கும்போது நம்ம சங்ககால மக்களுடைய சமூக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம்ன்றதான் இது கருத்து. அடுத்து 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள் தெரியும், 11 மேற்கணக்கு நூல் தெரியும். 11 மேற்கணக்கு முழுக்க 8 தொகை 10 பாட்டு சங்கால மக்களுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் பற்றி பேசும். இதான் வந்து 11 மேற்கணக்கு நூல்கள். சங்கால அரசுடைய கொடைத்தன்மை, போர்கள், ஆட்சி சிறப்பு, மக்களின் நற்பண்புகள். இந்த மக்கள் நற்பலன் வரும்போது அது அக நூல்களும், போர் கொடைத்தன்மை வரும்போது புறநூல்களும் நம்ம குறிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. அடுத்து பட்டினப்பாலை. இதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கனார். இதோடைய பாட்டுடைய தலைவன் கரிகால பெருவளத்தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த நூலை பொறுத்தளவுக்கு இது ஒரு முழுக்க ஒரு பயண வழிகாட்டி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. புகாரை பற்றி அங்கே நடக்கக்கூடிய வணிகத்தை பற்றி மிக விளக்கமாக கொடுக்கக்கூடிய நூல் தான் இந்த பட்டினப்பாலை. சோழர்களின் புகழ்பெற்ற துறைமுக நகரமான காவிரி பூம்பட்டினத்தின் கடல்வழி வணிக சிறப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பற்றி, சுங்கத் தேர்வை பற்றி விரிவாக விவரிக்கிறது. அடுத்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். பாண்டியர்களுடைய தலைநகரான மதுரையின் வணிக சிறப்பையும் அங்கு செயல்பட்ட நாலாங்காடி, அதாவது பகல் நேரத்தை சார்ந்து அல்லாங்காடி. பொதுவாக மதுரை வந்து தூங்க நகரம் சொல்றதுக்கான காரணம் இங்கிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பகல் நேரம் சந்தை இருக்கு, இரவு நேரம் சந்தை இருக்கு என்ற பகலிரவு அங்காடிகள் பற்றியும் தெளிவாக விளக்குகிறது. அடுத்து 10 சேர அரசர்களின் 10 சேர மன்னர்கள். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். போன நம்ம 10 நம்ம 8 தொகை நூல்கள் நம்ம பார்க்கும்போது அங்கே நீங்கள் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். 10 யாரை படிச்சிருப்பாங்க, அந்த மன்னன் பேர் நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க வீடியோ இருக்கு, பார்த்துக்குங்க. சேர அரசர்களின் வம்சாவளி அவர்களின் போர்த்திறன் மற்றும் கொடைத்தன்மை பற்றி மட்டுமே பாடும் இது ஒரு நூலாகும். இது மூலம் சேர நாட்டை பற்றி முழுமையாக அறியலாம் தகவல் இருக்கு. சரியா? சரி, இப்போ நம்ம இலக்கிய சான்று பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது அயல்நாட்டு குறிப்புகள். அயல்நாட்டு குறிப்புகள்னா, அயல்நாட்டவர் வந்து இந்தியாவுக்கு வந்து கல்வி ரீதியாக வரலாம், இல்லை ஒரு சுற்றுப்பயணம் ஆயிடலாம், இல்லை ஒரு மத ரீதியாக வந்து பயணம் மேற்கொள்ளலாம். அப்படி வரும்போது இங்கே இருக்க கலாச்சாரத்தை அவங்க ஒரு டைரியில் என்ன பண்ணிடுறாங்க, குறிப்பு எடுத்துக்கிறாங்க. அதான் அயல்நாட்டு குறிப்புகள். அப்படி பார்க்கும்போது சங்ககாலத்தை மக்களாக குறிப்பெடுத்த சில அயல்நாட்டு குறிப்புகள் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மெகஸ்தனிஸின் இண்டிகா, ஒரு மௌரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள இருப்பார். மெகஸ்தனிஸ் இண்டிகான்ற நூல் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நூல். இதில் வந்து பாண்டிய அரசை பற்றிய முதல் வெளிநாட்டு குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், முதல் வெளிநாட்டு குறிப்பு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் ஆட்சி முத்து குளித்தல் பற்றி கூறுகிறது. முத்து குளித்தல் முத்து எடுக்கிறாங்க, கொற்கை துறைமுகத்தில் முத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். பெண்கள் ஆட்சி, இப்போ பார்த்து பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, கோப்பெருந்தேவிக்கு ஈக்குவலாக சில பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கருத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற ஒரு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு குறிப்பு. தமிழக துறைமுக பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுது. முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, முசிறியை, அது சேரருடைய துறைமான முசிறி இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொல்லுது. எது? எரித்ரியன் கடல் பெரிப்ளஸ். அதுபோக இந்த குடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லியிருக்கோம். கப்பலில் வந்து 2 வணிகர்களுடைய குடுக்கல் வாங்கலை பற்றி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேசியிருக்கோம். இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற ஒரு குறிப்பு. அடுத்து இயற்கை வரலாறு அப்படின்ற ஒரு நூல், பிளினி அவருடைய நூலை இயற்கை வரலாறு.
தமிழக மிளகை கருப்பு தங்கம் அழைக்கப்படுகிறது. நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு கொஷின் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். பெட்ரோலா நிலக்கரியா அப்படின்னு கருப்பு தங்கம் நம்மளும் ஒரு கொஷின் கேட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பிளினி அவருடைய இயற்கை வரலாறு வந்து கருப்பு தங்கம் சொல்கிறாங்க. ஏன் கருப்பு தங்கம் சொன்னாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐரோப்பிய கண்ட்ரீஸில் வந்து பதப்படுத்துவதற்கு மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அதனால் வந்து நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையானது வந்து கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க. தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போகிறதான்றதை நான் சொல்கிறோம். மிளகுக்காக ரோமானிய தங்கம் இந்தியாவுக்கு கடத்தப்படுவதாக அவங்க புலம்புறாங்க. கவனிக்கணும். மிளகு வாங்குறதுக்காக ரோமானிய தங்கம் கூட இந்தியாவுக்கு கொண்டு போகிறாங்கன்றத இவர் சொல்கிறாரு அந்த புத்தகத்தில். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அடுத்து தாலமியின் புவியியல் அப்படின்ற ஒரு புத்தகம். இது 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு புத்தகம். ஸோ தாலமி என்ன சொல்லியிருப்பார், இவரை பற்றி வேற எங்கேயும் கருத்து படிச்சிருக்குமா? பூமி தான் மைய கோட்பாடுன்னு சொல்லியிருப்பாரு. சூரியனும் மற்ற கோள்களும் பூமியை தான் மையமாக சுற்றிட்டு வருதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த தாலமி தான் இவர் புவியியல் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதில் பண்டைய தமிழகத்தின் கடற்கரை துறைமுகங்கள் உள்நாட்டு வணிக மையங்களை பற்றி பட்டியலிடுகிறது. அதை பற்றி இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. அடுத்து பியூட்டெஞ்சரியின் அட்டவணை. அது என்ன சொல்லுதுன்னா, ரோமா நிலவரைபடம். இது ரோம நிலவரைபடம் முசிறி துறைமுகத்தையும் அங்குள்ள அகஸ்டஸ் கோயிலையும் காட்டுகிறது அப்படின்னு சொல்லி இந்த அட்டவணை என்ன பண்ணுது இங்கே சொல்லுது. அடுத்து மகாவம்ச தீபவம்சம் அப்படின்ற 2 நூல்கள், இலங்கை நூல்கள். சேரன் செங்குட்டுவனுக்கும் இலங்கை முதலாம் கயவாவும் சமகாலத்தை 2 பேரும் சின்னது 2 பேரும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் உறுதி செய்யுது. இது என்ன இந்த குறிப்பில் என்ன சொல்லுது அப்படின்னா, சங்ககாலத்தை சேர்ந்தவங்களுக்கும் மற்ற அயல்நாட்டவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்ற மாதிரியும் சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி என்னது அயல்நாட்டு குறிப்பு சொல்லுது. எப்படி நம்ம கல்வெட்டு பார்த்தோமோ, செப்பேடுகள் பார்த்தோமோ, இலக்கிய சேனல்கள் பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இது ஒரு சோர்ஸ். ஏஎஸ்ஐ தொல்லியல் ஆராய்ச்சி கொண்டு வந்து இது ஒரு சோர்ஸ். இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறோம் சங்ககால மக்கள் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் சொன்னது யார், இதெல்லாம் எப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அந்த ஏஎஸ் தான், இந்திய தொல்லியல் துறை. ஏஎஸ் விரிவாக்கம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது. சரி, முதல்ல எப்போ தொடங்குறாங்கன்னா 1861 தொடங்குறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இது தொடங்கப்பட்டது. யார் தொடங்குறா? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம்ன்றது ஒரு இராணுவ பொறியாளர், இன்ஜினியர் இவர். ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தொல்லியல் துறையின் தந்தைன்னு சொல்கிறாங்க. சரியா? இவர் தான் ஃபஸ்ட்டு தலைமை இயக்குனராக என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதோட சேர்ந்த சில இயக்குநர்கள் தான் மார்ஷல். ஏன்னா வந்து வீலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து தொல்லியல் துறையில் வந்து சிந்து சமவெளி, ஹரப்பா, இப்போ மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதோட கேபிட்டல் தலைமை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை புதுதில்லி. தற்போது மத்திய கலாச்சார அமைச்சின் கீழ் இது செயல்பட்டு வருதுன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நேரடியாகவும் மறைமுகமாக என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? அடுத்து ஆதிச்சநல்லூர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இதுக்கு முன்னாடி நம்ம சோர்சஸ் பார்த்தோம். என்னென்ன இதில் மூலியமாக சங்ககால மக்களுடைய வாழ்க்கை பற்றி பார்த்தோம். யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற ஏஎஸ்ஐ பற்றி பார்த்தோம். இப்போ முக்கியமான சில தொழில் இடங்களை பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர் இது முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துச்சு. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து சுமார் 22 கிலோமீட்டரில் இந்த ஆதிச்சநல்லூர் அமைஞ்சிருக்கு. சரியா? சரி. பண்பாடு பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலம் சொல்கிறாங்க. பெருங்கற்காலம்னா இந்த மெகாலித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? மெகாலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். லித் அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி கல்லை வச்சு அது மேலே அடக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை வந்து இங்கே ஏழ்மச்சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா இங்கே கிடச்சிக்கதா சொல்லுவாங்க. சரியா? இவங்க இரும்பு காலத்தோட நெருங்கி தொடர்பு இருக்காங்க. இரும்பை உருக்குன அந்த கலை நுட்பம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் மிக பழமையான உலக புகழ்பெற்ற மிக பரந்த ஈமக்காடு. இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அதிகமாக இங்கே அடக்கம் பண்ண முறை இங்கே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 1876 ஆண்ட்ரூ ஜாகர் அகழ்வாய்வு பண்ணுறாரு. ஜெர்மனி அறிஞர் ஆண்ட்ரூ ஜாகர் முதல் இங்கே அகழ்வாய்வு செய்து கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை பெர்லின் அருங்காட்சியகத்திற்கு எடுத்து சென்றார். இவர் சொல்கிறார், முதல்ல இங்கே இந்த மாதிரி ஒரு மிக பழமையான இடம் ஒன்று இருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆண்ட்ரூ ஜாகர். இந்த வருஷம் 1876 சொல்கிறார். அடுத்து அலெக்சாண்ட்ரி அறிக்கை 1902 ரிலீஸ் ஆகுது. பிரிட்டிஷ் தொழிலாளர் அலெக்சாண்டரி ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு செய்து புகைப்படங்களுடன் கூடிய விரிவான அறிவியல் அறிக்கையை முதல் ஆவணப்படுத்துகிறார். கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஆதிச்சநல்லூரை முதலாக அறிவியல் அறிக்கையை விரிவான ஒரு அறிக்கையை வந்து ஆவணப்படுத்தி யார் பார்த்து அப்படின்னா அலெக்சாண்டர் ரீ அறிக்கை. சரியா? இதை தொடர்ந்து இங்கே பார்க்கும்போது இந்த ஆதிச்சநல்லூர் தொழில்நுட்ப மேன்மை நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதாவது வெண்கல பொருட்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்த அதில் வந்து எருமை, புலி, யானை போன்ற விலங்கு உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பாருங்க, இப்போ மண் உருவத்தில் பொறிக்கிறது வர
வெண்கல பொருட்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த உருவங்களை பொறிச்சுகளை எந்த அளவுக்கு அவங்க கலைநுட்பம் இருந்திருக்காங்க நம்ம பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இது தமிழர்களின் உலோகவியல் மற்றும் பித்தளையை உருக்கும் தொழில்நுட்பம் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க யோசிச்சிருக்காங்க, இரும்பு, செம்பு, பித்தளை என்ன பண்ண உருக்கலாம் அப்படின்னா தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கலாம். ராபர்ட் கால்வெலுக்கு ஒன்று சொல்றாரு, இங்கு கிடைத்த போர்க்கருவிகள் மற்றும் பலியிடும் கருவிகளை ஆய்வு செய்த கால்டுவெல் இங்கு வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் அதை சார்ந்தவர்கள் இவங்க கிடையாது. இவங்க மண் சார்ந்த மரபு சார்ந்த ஒரு வழிபாட்டை, முன்னோர் வழிபாட்டை கொண்டிருந்தாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. யாரு? கால்டுவெல். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கைப்பர் கணா வழியாக வேத மதங்களை கொண்டு வந்த அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வனம் அதை அவங்க ஆரியர்களை பின்பற்றியவர்கள் கிடையாதுன்றத ஒரு மரபமாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மண் சார்ந்த மரபு சார்ந்த முன்னோர் வழிபாட்டை இங்க கொண்டிருக்காங்க. யாரு? ஆதிச்சநல்லூர் மக்கள் சொல்றாங்க. இல்லையா? முக்கியமான வாழ்வியல் சான்று பார்த்தீங்கன்னா, தாலிகளுக்குள், தாலினாது அந்த ஒரு மாதிரி பெரிய பானமாக இருக்கும், அதுக்குள்ள போட்டு அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லணும் இல்லையா? இங்க நெல் உமி இருந்திருக்கு. நெல் உமினாது அந்த நெல்லோடைய கசடு, அந்த நெல்லுக்கு மேலே கூட கசடு தான் கண்டெடுக்கப்பட்டதுடைய மூலம் இவர்கள் மேம்பட்ட விவசாய சமூகத்தை திகழ்ந்துள்ளனர் என்று உறுதியளிக்கிறது. அதாவது அந்த நெல் உமி என்ன பண்ணலாம், அதை எரிச்சோம்னா சிலிக்கான சாம்பல்லாம் வரும், அதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சிமெண்ட் தான் நிறையா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செங்கல் இடுக்கில் இது பண்ணலாம், பசை மாதிரி ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பிரித்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றத சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கீழடி. கீழடி கீழடி எங்கே இருக்குது? சரி, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா வையாட்டகரில் பள்ளிச்சந்தை திடல். எங்க? கீழடிக்குரிய பள்ளி சந்தை திடல்ன்ற இடத்துல தான் என்ன இருக்குது, இந்த கீழடி இருக்குது. அதற்கு அருகிலுள்ள திருப்புவனம். நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால நாகரிகம். நம்ம ஆல்ரெடி சங்ககாலம் பார்த்துருக்கோம். சங்ககாலம் எந்த வருஷம்னு பார்த்துருக்கோம். முக்கியத்துவம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகு இந்தியாவில் கண்டறியப்பட்ட திட்டமிடப்பட்ட நகர கட்டமைப்பு. சிந்து சமவெளி காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3300 to 1900 நம்ம படிச்சிருக்கோம். சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகு, அதாவது இந்த காலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு திட்டமிட்ட நகர கட்டமைப்புனா இந்த இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1920ஆம் காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருப்பாங்க. 22 அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருப்பாங்க. 2014 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சிந்து சமவெளி வந்து இந்த கீழடி வந்து என்ன பண்ணுறாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த 2021 காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டறியப்பட்ட மிக திட்டமிடப்பட்ட நகர கட்டமைப்புன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க, கீழடியை சொல்கிறாங்க. நகர கட்டமைப்பு புரிஞ்சுக்கணும். நகர கட்டமைப்பு சிந்து சமவெளி நகர நாகரிகம் சொல்கிறோமோ, கீழடியுமே நகர நாகரிகம் தான் சொல்லணும். சரிங்களா? சரி, கால நிர்ணயம். இப்போ பார்த்தீங்கன்னா கரிம பொருட்களை அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்தில் கார்பன் டேட்டிங் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதெல்லாம் கரிம சோதனை, கார்பன் டேட்டிங் அனலிட்டிக் அப்படின்னா கார்பன் 14 நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கார்பன் C14 நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஒரு உயிரினம் இருக்கும்போது கார்பனை உள்வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம், இறக்கும் போது உடம்புல அப்படியே படிஞ்சிடும். அது காலப்போக்கில் சிதைவடை ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அது இறந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்றதை என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த கார்பனுடைய சிதைவு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அதான் வந்து அனலிட்டிக். அது வந்து அந்த சோதனை அக்யூரேட்டான சோதனை அமெரிக்காவில் பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி உட்படுத்தப்படும் போது இதோட கால கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு அதாவது 560 கிட்டையும். அதோட தாக்கம் தமிழோட எழுத்தறிவு நான் முன்பு நினைவத்தை விட 3 ஆண்டுகள் பழமையானது என நிரூபணமானு சொல்கிறாங்க. சரியா? கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு நிகழ்பை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? 580 அக்யூரேட்டாக சொல்கிறாங்கன்னா 580 அந்த இடத்துல தான் இவங்க வாழ்ந்திருக்காங்கன்றதா சொல்கிறாங்க. கட்டிடக்கலை பாருங்க, செங்கற்களால் ஆன சுவர்கள், வீடுகள், மூடிய வடிவிலான நன்கு திட்டமிடப்பட்ட கழிவுநீர் கால்வாய் மற்றும் சுடுமண் கால்வாய், இதான் வந்து நகர கட்டமைப்புக்கான முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊர்னா நகரம்னா இப்படி தான் இருக்கும்ன்றத இதை எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எழுத்தறிவு தமிழ் எழுத்து தான். ஆதன், குவீரன், திசன் போன்ற தமிழ் பெயர்கள் பொறிக்கப்பட்ட சுடுமண் பானை ஓடுகள் இங்கே கிடைச்சிருக்குண்ணே. பேர் பார்க்கணும், ஆதன், குவீரன், திசன் அப்படின்ற பேர் கிடைச்சிருக்கு. தொழில் என்ன சார் தொழில் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா, முக்கியமாக வந்து நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தக்கலைகள் மற்றும் எழும்பிலான ஊசியெல்லாம் இருக்குது. அந்த நெசவு தொழில் சம்பந்தமான தக்கலைகள் மற்றும் அந்த ஊசி என்ன இருக்குது, கிடைச்சிருக்கு. வணிகள் செய்யும் உலைகள் மற்றும் சர்வதேச வணிகத்தை உறுதிப்படுத்தும் ரோமானிய பானை. நல்லா கவனிக்கணும், நம்ம சங்ககாலத்துக்கும் ரோமுக்கும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம், நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம்.
உங்களுடைய விளையாட்டு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு சுடுமண் பகடக்காய்கள், சதுரங்க காய்கள் மற்றும் வட்ட சில்லுக்கள் தான் உங்களுடைய விளையாட்டை வச்சுருக்காங்க. அருங்காட்சியகம் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை பாதுகாக்க தமிழக அரசால் கீழடியிலேயே செட்டிநாடு கலைநயத்தோட பிரமாண்ட கீழடி அருங்காட்சியகம் இருக்காங்க. கடந்த கால முதலமைச்சரால் என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, நோட்ஸ் எடுத்துக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவகலை. சிவகலை இப்போ எப்படி கீழடி ஆதிச்சநல்லூர் மாதிரி சிவகலை ரொம்ப பிரசித்தி பெற்ற, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொல்லியல் ஆய்விடம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் தாமிரபரணி அப்படின்ற ஆற்றங்கரில் புறணை ஆற்றங்கரில் தான் இந்த சிவகலை இருக்குது. இதுவும் பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. முக்கியத்துவம் தமிழர்களின் ஆதி நதிக்கரை நாகரத்தின் தொன்மையை உணர்த்தும் தலம். ஆதி நதிக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாமிரபரணி என்று தான் ஆதி நதிக்கரையுடைய ஒரு நாகரத்தை உணர்த்தும் தலமாக பயன் இருக்குது. புறணை நாகரத்தின் காலம் இங்கு கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா அனலிட்டிக் ஆய்வகத்தில் கார்பன் டேட்டிங் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவன் சொன்ன இல்லையா, கார்பன் அப்படின்றது கார்பன் C14 அதை பயன்படுத்தி அதோடைய இறந்த காலத்தை கணிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சோதனை முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா 1155, அதாவது கிமு 1155 ஆண்டு சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காலம் புறணை நாகரிகம் சுமார் 3100 ஆண்டுகள் பழமையானது என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. சும்மா வாய் பேச்சில் பேச கிடையாது, அறிவியல் பூர்வமாக அமெரிக்காவுடைய அனலிட்டிக் அப்படின்ற ஆய்வு என்ன பண்ணியிருக்காங்க, அதை நிரூபிச்சிருக்காங்க. இங்கே கிடைச்ச முதுமக்கள் தாளிகள் இங்கே இருந்த சிவகலையின் பரம்பு, இந்த பரம்பு மட்டும் சொல்ல மாட்டாங்க, பரம்பு அப்போ மூலக்கரைன்ற ஒரு ஊர், மூலக்கரை அப்படின்ற ஒரு பகுதி, பேட்மா நகர் அப்படின்ற பகுதி, இதெல்லாம் நான் கொடுக்கல, நோட் பண்ணிங்க. பேட்மா நகர் அப்படின்ற இந்த பகுதியிலையுமே நூற்றுக்கணக்கான தாளிகள் என்ன பண்ணிருக்காங்க, கண்டறிஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பரம்புல தான். இந்த தாளிகளுக்குள் மனித எலும்புகள், நெல்மணிகள் மற்றும் ஈமப் பொருட்கள் இருந்தன. இப்போ அந்த தாளி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஈமச்சடங்கை வந்து இறந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கான சுடுகாடாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்பாண்டங்கள் பெருங்கற்காலத்திற்கு உரிய கருப்பு சிவப்பு. பொது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிறம் சொன்னாங்கன்னா கருப்பு சிவப்பு தான் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நிற பானை ஓடுகள், கோலைகள் மற்றும் தட்டுகள் என்னது இங்கே கிடைச்சிருக்கு. எழுத்தறிவு சான்றுகள் பானை ஓடுகளில் கீறப்பட்ட குறியீடுகள் மற்றும் தொடக்கால தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதாவது சங்கால எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம், கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஆடி சொன்ன மாதிரி தான் கிமு 300 to கிபி 200 சார்ந்த எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள், சங்கால எழுத்துக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அப்பா சொன்ன மாதிரி ஐராவத மகாதேவன் மாதிரி நிறைய தொழிலாய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சான்றை நிரூபிச்சிருக்காங்க. இரும்பு கால ஆயுதங்கள் இரும்பிலான கத்திகள் மற்றும் ஈட்டிகள், அம்புகள் மற்றும் கல் கோடாரிகள் கிடைத்துள்ளன. தமிழர்களின் உலக தொழில்நுட்ப மேன்மைக்கு சான்று. இப்போ ஒரு கத்தி செய்கிறாங்க, ஈட்டி செய்கிறாங்கன்னா அதோடைய வடிவமைப்பு, அதோடைய எப்படி உருக்கணும் அப்படின்ற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விவசாய சான்றுகள் தாலிகளுக்குள் கண்டறியப்பட்ட உமி, நம்ம அப்பா வந்து பார்த்துட்டு இருக்கோம், உமி ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. உமின்றது அந்த நெல்லேருந்து பிரித்து அதை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்ற நம்ம புரிஞ்சுக்கணும். உமி நீங்காத நெல்மணிகள் மூலம் சகால நெல் விவசாயத்தில் சிறந்த விளங்கியது என்று கூறியது. சரியா, அப்போ விவசாயம்ன்றது வந்து எப்படி நம்ம வந்து காலகாலமாக வந்து நம்ம தமிழர் வந்து உளவுத்துறைக்கு ரொம்ப பேர் பெற்றோம்னா அப்போ ரொம்ப சான்றாக என்ன பண்ணலாம், இந்த சிவகலை எடுத்துக்கலாம். அடுத்த பார்க்க போகிறது வந்து பையம்பள்ளி. ஸோ பையம்பள்ளி எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டம். சரிங்களா, ஸோ ஆலங்காயம் ஒன்றியத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது, முன்னாடி வேலூர் மாவட்டத்தில் இது இருந்திருக்கு. ஸோ பண்பாடு புதிய கற்காலம் மற்றும் பெருங்கற்காலம் சொல்கிறாங்க, எல்லாமே பெருங்கற்காலம் ஓகேவா. முக்கியத்துவம் மனிதன் கற்காலத்திலிருந்து இரும்பு காலத்திற்கு மாறிய இடமாற்ற நிலைக்கு தெளிவாக காட்டும் தளம். புரிஞ்சுக்கணும், நல்லா புரியுனா, மனிதன் வந்து கற்காலத்திலிருந்து இரும்பு காலத்திற்கு மாறிய இடைமாற்ற நிலையை இங்கே தெளிவாக என்ன பண்ணுது, காற்று. இதுக்குன்னா இந்த பாலாற்று படையை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பன் ரேட்டிங் எடுத்து பார்க்கும்போது உனக்கு காலத்தை பார்க்கும்போது சுமார் கிமு 1390 இரும்பு காலம் வந்து கிமு 315 வரைக்கும் என்ன பண்ணுறது இருந்திருக்கிறதாக இந்த தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலங்களை டிஎன்பிஎஸ்சி டீப்பாக உள்ளவங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. ஸோ புதிய கற்கால வாழ்வியல் சான்றுகள். இப்போ நான் புதிய கற்காலம் உள்ள வந்துடும். அவங்களுடைய வாழ்வியல் சான்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருப்பிடம் வந்து களிமண் மரக்கம் போலான வட்ட நீள்வட்ட வடிவ குடிசைகளை தரைப்பு என்ன பண்ணுறது சாணத்தால் மெழுகப்பட்டிருக்கு. ஸோ இந்த சாணத்தால் பார்க்கும்போது இங்கே இருக்க ஒரு மெடிசனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த சாணம் அங்கே இருக்க கிருமிநாசினி பயன்படுது அப்படின்ற ஒரு அறிவியல் ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கற்கருவிகள் கைகளால் செப்பனிடப்பட்டு நன்கு மெருகூட்டப்பட்ட கல் கோராடிகள் செஞ்சு அந்த கலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மண்பாண்டங்கள் கைகளால் செய்யப்பட்ட கரடுமுடனான சாம்பல் மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள். அப்போ சொன்ன மாதிரி பொதுவாக வந்து சிவப்பு கருப்பு தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பு கால தொழில்நுட்ப சான்றுகள் இரும்பை உருக்கும் ஆலைகள், இரும்பை உருக்கி ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தும் உருக்கு உலைகள்,
இரும்பு கசைகள் மற்றும் சுடுமண் குழாய் கண்டறியப்பட்டன. இந்த சுடுமண் குழாய்களை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு நீர் போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்திக்கலாம். வந்து அந்த இரும்பை உருக்கும் அப்படின்ற ஒரு அந்த டெக்னாலஜி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, புரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. வேளாண்மை. இங்கே வாழ்ந்த மக்கள் கேழ்வரகு, கொள்ளு, பச்சைப்பயிறு போன்ற தானியங்கள் என்ன பண்ணுறாங்க, பயிரிட்டு இருக்காங்க. சரிங்களா. நெசவு தொழில். சுடுமணால் ஆன நூற்பு தகலிகள் கிடைத்துள்ளன. ஆடை செய்யும் தொழில் நடந்ததுக்கான சான்று. சரியா. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு நாகரீகமானதுக்கான ஒரு அத்தாட்சி என்ன, ஆடை. அந்த ஆடைக்கான இங்கே சிம்டம்ஸ் இங்கே இருந்துருக்கா சொல்கிறாங்க. அணிகலன்கள். சுடுமணிகள், சுடுமண் மணிகள், சங்கு வலைகள் மற்றும் கண்ணாடி மணிகள் என்ன பண்ணிருக்காங்க, அணிகலனாக பயன்படுத்திருக்காங்க. சரியா. சரி, நான் அடுத்து பார்க்குறது வந்து கொடுமணல். கொடுமணல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், பெருந்துறை தாலுகா, நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைஞ்சிருக்கு கொடுமணல். இலக்கிய சான்று. 1810 நூலில் இந்த ஊர் கொடுமணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் 1810 இருக்கு. இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னா, இமயவரமன் நெடுஞ்சேரலாதன பாராட்டி பாடியதற்காக குமட்டூர் கண்ணனார் என்பவருக்கு கொடுமணம் என்னும் ஊர் பரிசா வழங்கப்பட்டது என்பதுதான் இந்த வரி குறிக்குது. யார? இமயவரமன் நெடுஞ்சேரலாதன பாராட்டியதற்காக. முக்கியத்துவம். சங்க காலத்தில் மிக சிறந்த சர்வதேச தொழிற்பேட்டை வணிக மையம். பாருங்க, தொழிற்பேட்டையாக இருந்திருக்கு. வணிகம். தொழிற்பேட்டைன்னா அங்கே அதிகமாக வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள், பிஸ்னஸ் நடக்கும். வணிக மையம். வணிகப்பாதை. பண்டைய சேரநாட்டு பெருவழி, முசிறி துறைமுகம் நோக்கி பாதை. பண்டைய சேரநாட்டு பெருவழி கொடுமணல் வழியாக தான் சென்றிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எப்படி சீனா டு அரபு நாடு வரை பட்டு வழி பாதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேரநாட்டு பெருவழி கொடுமணல் வழியாக தான் செஞ்சிருக்கு. அதாவது ஈரோட்டு வழியாக தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. சர்வதேச தொடர்பு. ரோமானிய நாணயங்கள் மற்றும் மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. ரோமானிய பேரரசு மத்திய தரைக்கடல் மற்றும் வட இந்தியாவோட வணிக தொடர்பு. அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாணயங்கள் பரிமாறிக்கிட்டாங்கன்றத இங்கே நாணயம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரத்தினக்கல் பதிக்கும் தொழில். இப்போ பெரிய அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் பொறுத்த நிறைய நகையை யூஸ் பண்ணியிருப்பான், அது இங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீலக்கல், படிக்கல், சூது பவளம், அகேட், எஸ்பர் கற்களால் மணிகள் செய்யும் உலைகள் மற்றும் தொழிற்கூடங்கள் இங்கே தான் இருந்திருக்கு. இது ரத்தினக்கல் பதிக்கும் தொழில்கள். இங்கிருந்து தான் ரோமானிய பேரரசுக்கு ரத்தினக்கற்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்கலாம், ஒரு கூட்டுறவுல கொஸ்டின் வைக்கலாம். எங்கிருந்து ரோமானிய பேரரசுக்கு ரத்தினக்கற்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டப்பனா இங்கே தான். சரிங்களா. அப்போ ஏற்றுமதி இங்கே நடந்திருக்கு. இரும்பு மற்றும் எஃகு உருக்காலைகள். இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது எல்லா இடங்களையுமே இந்த இரும்பு மற்றும் எஃகு உருக்காலைகள் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இரும்பை உருக்கி மிக அதிக வெப்பநிலையில் உயர் கார்பன் எஃகு தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை பெற்றிருந்தன. நல்லா கவனிங்க. ஒரு இரும்பு உருக்குனா அது ரொம்ப வெப்பநிலை, அதனால் அது இலகிரும். அது மூலிமா ஒரு சில பொருட்களை செய்யலாம்னு தொழில்நுட்பம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இரும்பு உருக்காலைகள். இரும்பு உருக்கு உலைகள், கசடுகள், இரும்பிலான வாள்கள், ஈட்டிகள் மற்றும் அம்புகள் கிரெடுக்கப்பட்டுள்ளன. ஆயுதம் தயாரிக்கும் மையம் இங்கே இருந்திருக்கு சொல்கிறாங்க. எழுத்தறிவு. பொதுவாக நம்ம சங்கால பொறுத்தளவுக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான். தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழ்னு சொல்லுவாங்க. அதை தமிழ்நாட்டிலேயே மிக அதிக அளவில், அதாவது 300க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை இங்கே தான் கிடச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 300க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள். பாருங்க, பேர் கொடுத்துருக்காங்க. ஆதன், சம்பன், நிகம போன்ற பெயர்கள் இங்கே பொறிச்சிருக்கு. தமிழ் பெயர்கள். இது சாதாரண மக்களும் பெயர்களை கீறியுள்ளதால் சங்க காலத்தில் அடித்தட்டு மக்களுக்கும் எழுத்தறிவு பரவலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுத்தறிவுன்ற முக்கியம் கொடுத்துருக்காங்க. சாதாரண மக்களுடைய பேரில் என்ன பண்ணிருக்காங்க, அங்கே எழுந்திருக்கு. அப்போ மன்னர், ஒரு வசதி வாய்ந்த வணிகர்களை தாண்டியும் இங்கே அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, கல்வியறிவு பெற்றிருக்காங்க, எழுத்தறிவு பெற்றிருக்கான்றத நிறுவனமாகிறது. பெருங்கற்கால கல்லறைகள். வாழ்விடத்திற்கு அருகில் நூற்றுக்கணக்கான கல்வெட்டங்கள் வகை சமாதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. தாலிகளுக்குள் இறந்தவர்களை பயன்படுத்திய வாள்கள், அணிகலன்கள், மண்பாண்டங்கள், ஈம பொருட்கள் வைக்கப்பட்டன. பொதுவாக வந்து ஒரு ஈமச்சடங்கை வந்து அவங்க தாலி போடுற அந்த இறந்தவங்க உள்ள வைக்கிறாங்கன்னா அவங்க பயன்படுத்திய பொருட்களை நம்ம உள்ள வச்சிருக்காங்க. இன்ன வரைக்குமே நம்ம நிறைய கிராமங்களை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா அவங்க பொருட்கள், அவங்களுக்கு விருப்பப்பட்ட சில என்ன பண்ணுறாங்க, அல்லது பண்ணுறாங்க நம்ம கேள்விப்பட்டோம்ல. ஸோ அப்பெல்லாம் அங்கிருந்து நம்ம தொடர்ச்சி நீட்சியாக என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. சரியா. அடுத்து அழகன்குளம். அழகன்குளம் எங்கே இருக்குது? ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருப்போம். அழகன்குளம் என்று மிக பழமையான ஒரு துறைமுகம் சேர்ந்த ஒரு தொழில் அகழ்வாய் இருந்தால் எங்கே இருக்குன்னா வையாறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்திற்கு அருகில் இது இருக்குது. சங்கால பாண்டியனுடைய மிக முக்கிய சர்வதேச கடல்வழி வணிகத்துறை தான் இந்த அழகன்குளம்.
வரலாற்று பங்கு. வைகை நதிக்கரை நாகரிகத்தின் கிழக்கு எல்லை நுழைவாயிலாக இது செயல்பட்டது. கவனிக்கணும், வைகை நதிக்கரை நாகரிகத்தின் கிழக்கு எல்லையாக இருக்கு இது செயல்பட்டிருக்கு. சர்வதேச வணிக சான்றுகள். ரோமானிய பேரரசு இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் கடல் வணிகம் செஞ்சிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கலன்குழுதல் என்ன கிடைச்சிருக்கு கேட்கலாம். ரோமானிய பேரரசு இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் கடல் வணிகம் விறுவிறுப்பாக நடந்துள்ளது சொல்றாங்க. அம்போரா அப்படின்றது மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்த மது குடுகை பானை ஓடுகள் இங்கே கிடைச்சிருக்கு, அது பேர் அம்போரா. ரூலட்டட் தனித்துவமான ரோமானிய வடிவமைப்பு மண்பானங்கள் கிடையாது. இதான் என்னது ரோமானிய வடிவமைப்பு இங்கே மத்திய கலப்பதை சேர்ந்த மது கொடுகை இல்லை இங்கே கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு? அலன்குளத்தில் கிடச்சிருக்கு. அப்போ அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நாணயங்கள். கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய பேரரசு வாலந்தீனின் காலத்து நாணயங்கள் கிடைச்சிருக்கு. யார்? வாலந்தீனின் காலத்துடைய நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கப்பல் ஒரு படம் பொறிச்சிருக்காங்க, ஒரு பானை ஓடு. அலன்குளத்தின் மிக முக்கிய கண்டுபிடிப்பு ரோமானிய பாய்மர கப்பலின் வடிவம் கீறப்பட்ட பானை ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தா அழகாக அந்த படம் இருந்திருக்கும். இது தமிழர்களின் கடல்சார் அறிவுக்கும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கும் மிக சிறந்த தொழில் சான்றாக இது இருந்திருக்கு. எழுத்தறிவு சேம் அதே தமிழ் தான், தமிழ் பிராமி தான். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. வணிகர்களும் உள்ளூர் மக்களும் தங்களின் பெயர்களை இதில் எழுதியுள்ளன. அப்போ அடித்தட்ட மக்களுக்கு எழுத்தறிவு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சங்க வளையல்கள். கடலிலிருந்து சங்கு எடுத்து அதை அறுத்து வளையலாக மாற்றும் மிகப்பெரிய சங்கு அறுக்கும் தொழிற்கூடங்கள் இங்கு இருந்துள்ளன. அது ஒரு கைவினைப் பொருட்கள் தொழில் மாதிரி தான். அதன் கழிவுகள் அதிகளவில் கிடைத்துள்ளன. ரத்தின மணிகள். சூதுபவளம் படிக்கல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிய வகை கல் மணிகள் இங்கே தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் இங்கே இருந்திருக்கு. எங்கே? அழகன்குளத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வளையல் சங்கு தொழில்கள் ரத்தின மணிகள் அது அந்த மாதிரி தொழில்கள் இருக்குங்க அதிகமாக இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். சரியா? சில ஆழ்ச்சினர் வந்து இது வரைக்கும் அழகன்குளம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி ஏஎஸ்ஐ பார்த்தோம், அதுக்கூட சோர்சஸ் பார்த்தோம். சரி, நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாடு தொழில் தலங்கள் மற்றும் மாவட்டங்கள்ன்றத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்ட தொழில் தலங்கள் இடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொன்று இந்த பக்கம் வந்து பார்த்தா அதோட தொழில் தளம் இருக்கும், அதோட மாவட்டம் இருக்கும். ஒவ்வொரு பக்கம் கிட்டத்தட்ட 62 தளங்கள் இங்கே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப் இருக்கும், நீ அதை பார்த்துக்க. இந்த வீடியோ எல்லோரும் முழுசாக பார்த்துருங்க. கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் எழுதுறவங்க முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வாரம் நம்ம டெஸ்ட் நடந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த வாரம் நடத்தக்கூடிய டெஸ்ட் கொஷினில் இதுலேருந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்? கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? நான் அகைன் திரும்ப சொல்கிறேன், டெஸ்ட்டு வந்து எல்லா வாரமும் நடந்துகிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடத்திட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி பழகுங்க. பழனா தான் படிக்கிற எண்ணம் வரும். நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு கொஷின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். அதுக்கு தேர்வு அதிகம் நம்ம எழுதி பார்க்கணும். நம்ம அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் டெஸ்ட் குரூப்பில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் போட்டுட்ருக்கோம், சில கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டை அழகாக மார்க் எழுதி ஒவ்வொரு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஸ் சம்மந்தமாக கொஸ்டின் சம்மந்தமாக எதுனாலும் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். விடுமா அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.